சட்டமன்ற தேர்தலுக்கு அதிகபட்சமாக காங்கிரஸ் ஒரு அதிகமான சீட்ஸை வாங்கி எல்லா இடத்துலையும் நிற்கணும் அப்படிங்கிறது காங்கிரஸினுடைய விருப்பமாக இருக்குது. ஏன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி, தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு அரசியல் கட்சி, அது அதை மாற்றுக்கிறதே கிடையாது. அகில இந்திய அளவில் ஒரு முக்கியமான அரசியல் இயக்கம்ங்கிறப்ப 30க்கும் 35க்குமே வந்துட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்குங்கிறதெல்லாம் சொல்ல போகிறதெல்லாம் எப்படி நினைக்கிறீங்க சார்? இது நம்ம உடனே தவறாக பார்க்கக்கூடாது. ஏன்னா திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லை, பல கட்சிகள் இருக்காங்க. அவங்க மற்ற கட்சிக்கும் நிறைய சீட்டு கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். அதேமாதிரி அவங்களும் ஒரு மெஜாரிட்டி, திமுகவும் மெஜாரிட்டி சீட்டில் நிற்கணும். ஏன்னா மற்ற எலெக்ஷனை விட இப்போ 2026 தேர்தல் மிகவும் குரூஷியலான ஸ்டேஜில் இருக்குது. எல்லா கூட்டணி, இது எங்கள் கூட்டணிக்கு போகிறதும் என்டிஏ கூட்டணிக்கு போகிறதும். அதனால் இதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாகவும், இதில் சீட்டு அதிகம் வாங்கணும், நமக்கு இந்த தொகுதி வேணும்னு முக்கியம் இல்லை. எந்தெந்த தொகுதியில் யார் யார் என்ன ஜெயிப்பாங்க அதுதான் முக்கியம். இல்லை ஒவ்வொரு தொகுதியை கூட இழக்கக்கூடாதுன்றதில் இந்தியா கூட்டணி தெளிவாக இருக்கும். அதனால் அந்தந்த தொகுதிக்கு தகுதியான ஆளாக இந்த கட்சியை போட்டால் ஜெயிப்பாங்களான்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி தீர விசாரித்து தான் முடிவு பண்ணக்கூடிய நம்பர் சீட்டு, எம்எல்ஏ சீட்டு அதிகமாக வாங்குறது முக்கியம், ஜெயிக்கணுங்கிறதான் முக்கியம். ஆமாம். அதனால் இதில் ஒரு தொகுதியை கூட இந்தியா கூட்டணி இழக்க விரும்பவில்லை. அதனால் தீவிரமாக ஆராய்ந்து எதில் நம்ம கான்செப்ட் பண்ண ஜெயிக்க முடியும், அந்த என்டிஏ கூட்டணியை தூக்கறது என்னென்னலாம் வழின்னா எல்லா வகையிலையும் நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். திமுக மட்டும் அனலைஸ் பண்ணாது, எல்லா கூட்டணியும் அனலைஸ் பண்ணி தான் ஜெயிக்கிறதுக்கு வழிவகை செய்வாங்க.